அனைவருக்கும் வணக்கம். ஆவரேஜில் ஒரு சம்ம பார்ப்போம். முதல் 10 பகா எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல் 10 ப்ரைம் நம்பர் எண்களினுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்மளுக்கு முதல் 10 பகா எண்கள் தெரியணும். வாங்க பார்க்கலாம். முதல் 10 பகா எண்கள் என்னங்க? 2 + 3 + 5 + 7 + 11 + 13 + 17 + 19 + 23 + 29. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன்னா சராசரி ஆவரேஜ் அப்படின்றதுனால டிவைடட் பை 10. இது எல்லா நம்பரும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 129 டிவைடட் பை 10 கிடைக்கும். ஈக்குவல் டு 10ஆல் நம்ம வகுக்கும் பொழுது நம்மளுக்கு 12.9 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஸோ முதல் 10 பகா எண்களுக்கு ஆன்சர் வந்து 12.9 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இதே கீழே இருக்க கொஸ்டின் பாருங்களேன். முதல் 50 இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 50 வரைக்கும் 1 2 3 அப்படின்ட்டு எழுதிட்டு போக முடியுங்களா? அதனால் இந்த கணக்கை நம்ம ஒரு ஃபார்முலா மூலயமா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n into n plus 1 divided by 2 again divided by x bar. x bar என்பது சராசரி ஆவரேஜ். x bar என்பது ஆவரேஜ். ஸோ n என்பது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 50 நேச்சுரல் நம்பர்ஸுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ 50 இன்ட்டு 50 + 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் பார் மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை நம்பர் வரும்? 1 2 3 4 50 நம்பர்ஸ் இருக்குங்களா? அதுதான் இங்கே எக்ஸ் பார். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு 50 + 1 என்ன வரும்? 51/2. இந்த 50 நம்ம இந்த மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? மேலே போயிடும். 50 வந்து மேலே போயிடும், தெரியும் இல்லைங்களா? ஸோ ஒரு 50க்கு 50 கேன்சல் ஆகிடும். மீதி 51 டிவைடட் பை 2 இருக்குது. ஒரு 2 அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 25.5ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். புரிஞ்சுங்களா எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு? ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஃபார்முலா பாருங்கள். n into n plus 1 divided by 2 again divided by x bar வருது. x barன்றது 10 இயல் எண்களின் சராசரி. ஸோ இயல் எண்கள் கேட்குறாங்க. அப்புறம் எப்படி போட்டிருக்கோன்றத நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். சரி வாங்க அடுத்த கணக்குக்கு போகலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 3:5. இவ்விரு எண்களுடன் 10ஐ கூட்ட அது 5:7 என மாறுகிறது எனில் அந்த 2 எண்கள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க கணக்குள்ள போகலாம். 2 எண்களின் விகிதம் 3:5. ஓகேவா? இந்த 2 எண்களோட 10ஐ கூட்ட அது என்னவா மாறுதுங்களா? 5:7 அப்படின்னு மாறுதுங்களா? ஸோ அப்படி மாறும்பொழுது அந்த 2 எண்கள் எதுன்னு கேட்குறாங்க. வாங்க இந்த 3:5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3/5ன்னு எழுதிக்கலாங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3x 5x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 எண்களுடனும் 10ஐ கூட்ட அது என்னவா மாறுதுங்களா? 5:7. 5:7 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 5/7 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷனு பெருக்கலாம். 7 3 21x + 7 5 70 ஈக்குவல் டு, இப்போ இந்த பக்கம் பெருக்கலாம். 5 5 25x + 5 5 50. ஸோ நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 70 + x + 50 இந்த பக்கம் வந்தால் -50 ஆகிடும். -50 ஆகிடும். அதே போல் இந்த 21x அந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ 25x மைனஸ் இந்த +21x அந்த பக்கம் வந்தால் 21x அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த பக்கம் போடுறோம் பாருங்கள். 70ல் 50 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 20 ஈக்குவல் டு 25xல 21x கழிச்சோம்னா என்ன இருக்கும்? 4x 4x அப்படின்னு இருக்கும். ஸோ நான் எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு 4 எந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைடட் பை ஆகிடும். நம்ம சுருக்குனா நம்மளுக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸுடைய வேல்யூ என்னங்க? 5. 4 5 20. எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த எக்ஸுடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பெருக்கணும்னா அந்த 2 எண்கள் கிடைச்சிடும்.
3 × 5 15, 5 × 5 25. அந்த இரண்டு எண்கள் என்னங்க 15 25. ஸோ ஆன்சர் வந்து 15 25. இதாங்க ஆன்சர். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த இரண்டு எண்களும் ஓகே சார், இந்த இரண்டு எண்களும் கூட்டினா நம்மளுக்கு 5:7 மாறுது இல்லை, எப்படி வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ 15 25 இந்த ரெண்டு எண்களுடன் 10 ஆட் பண்ணலாமா, இது கிடைக்குதான்னு பார்ப்போமா. 15 + 10 ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு 25. ஓகே, அடுத்து 25ஓட +10 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 35. பாருங்கள் 25:35 இருக்கு. இதை நம்ம சுருக்கலாம். எத்தனை 5 5 5 25, 7 5 35. பார்த்தீங்களா, இந்த நம்பர் கிடச்சிச்சிங்களா. அப்போ அந்த இரு எண்கள் இந்த நம்பர் கிடைக்கணும்னா அந்த இரு எண்கள் என்ன வகை இருந்திருக்கும் 15 25. ஸோ தட் இஸ் த ஆன்சர். இதுபோல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் இன்னும் இந்த மாதிரியான வீடியோக்களை போட முடியும். அப்படியே கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.